Welcome to the world of AI. Let's learn, explore, and create. ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல். நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கூகுள் ஃப்ளோ உங்களை வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரீ பிளான், அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன டெஸ்ட் பண்ணோம், எந்த அளவுக்கு வீடியோ க்ரியேட் பண்ண முடியுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் கூகுள் ஏஐ ப்ளஸ்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் கூகுள் ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஜான்வரி 18லேருந்து, அதாவது சரி ஜூலை 18லேருந்து இந்த 23க்குள்ள இது 3யுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். நீங்க யோசிக்கலாம், ஏன் இது வந்து ஃப்ரீல இந்த மாதிரி ஏஐ ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏஐ ப்ரோ 1 மந்த்துக்கு இதுவே வரி இருக்குல்ல, ஏஐ ப்ளஸ்ஸே இருக்குல்ல. அப்போ வந்து எதுக்கு நம்ம ஏஐ ப்ரோவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்கலாம். பட் அதுக்கு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்ப நம்மளுக்கு வந்து கூகுள் ஏஐ ப்ளஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான் குடுக்குறாங்க. ஆ அது உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்க கீழ பாருங்க. இந்த இடத்துல 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1 மினிட் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ் போயிரும். அதாவது நீங்க நல்லா ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. உங்களுக்கு அதை போட்டா வந்து ஒரு 8 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்ஸ் வீடியோ வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அது. அப்படி இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றீங்க, நீங்க வந்து கூகுள் ஃப்ளோல வந்து நான் வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா, அப்ப வந்து உங்களுக்கு இந்த 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து பத்தாது. லேர்னிங்க்கே பத்தாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப நான் கூகுள் ஃப்ளோல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சாரி, இன்ஸ்டால் இல்ல. இது வந்து ஷார்ட்கட். இப்ப இது வந்து நான் அப்டேட் பண்ணுனது. அ இருங்க. இப்ப என்னோட பேலன்ஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ் காமிக்குது. 139 கூகுள் ப்ரோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நெறையா யுட்டிலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன இது அப்படிங்கிற மாரி. இப்ப இது எல்லாமே வந்து நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸு. ஸோ அதில இருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நான் இதெல்லாம் வந்து சரி, இதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாரி கூகுள் வீடியோஸ்ல போடலாங்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது ஓ தான் தெரியுது, இந்த 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா வந்து இது ஒரு 2 நாளுக்குள்ள அதிகபட்சமாவே வந்து முடிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு ஒ அ என்ன சொல்றது, நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கூகுள் ஃப்ளோக்குள்ள வந்துட்டேன். இதுல வந்து ஆமா, இன்னொரு ஆப்ஷன்ஸும் வேற இருக்குங்க. இதுல வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன். இன்னொன்னு வந்து மொபைல் வெர்ஷன் இருக்கும். உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷன்ல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்கனால வந்து எனேபிள் ஆயிருக்கும். அதாவது வந்து நீங்க கேரக்டரைசேஷன் ரிலேட்டடா வந்து கிரியேட் பண்றதெல்லாம் வந்து டெஸ்க்டாப்ல ஆட் ஆயிருக்கும். ஆனா வந்து YouTubeல இருக்கிற சரி ம் கொஞ்சம் வாய் தள்ளுது பாருங்க. ஆனா வந்து நம்ம ஆண்ட்ராய்டுல பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் அதுல இல்ல. ஸோ இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அ அ அதாவது வந்து வீடியோ கிரியேட் பண்றதுக்கு 2மே வேணும். என்ன அப்படின்னா வந்து அ டெஸ்க்டாப்பும் வேணும், யூடியூபும் வேணும். இப்ப இதுல நான் ஒரு ப்ராஜெக்ட்ட கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு பாட்டு வந்து நான் கிரியேட் பண்ணேன். இந்த எல்லா 11 தலைவர்களையும் வச்சு கிரியேட் பண்ணி, ஒரு சேனலுமே கிரியேட் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு நான் செப்பரேட்டா சொல்றேன், அந்த டீட்டெயில்டா. பட் ஆனா வந்து இதுல பாருங்க, இந்த கேரக்டர்ஸ்ன்னு இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த கேரக்டர்ஸ் கிரியேட் பண்றது ஆப்ஷன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டுல நம்ம YouTubeல வராது. சரி, ஆண்ட்ராய்டுல வராது. நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன்ல தான் வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானோ, பனானா 2, லைட்டு, ப்ரோ இந்த 3 வெர்ஷன் இருக்கு. இந்த 3லயும் வந்து நம்ம டிஃபால்ட்டா நானோ, பனானா 2லயே வந்து நான் நெறைய பண்ணுனேன் இமேஜ், கேரக்டர்ஸ் எல்லாம். அதுலயே வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. நானோ பனானா ப்ரோக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு தான் டிஃபரன்ஸு. பட் ஓகே. ஸோ நான் அதுக்குண்டான டிஃபரன்ஷியேஷன் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்ல காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபுல்லாவே நான் ரியல் டைமா ஆ ஒரு அதான் சொன்னேன் இல்லைங்களா? 16த்லேருந்து இப்போ 23 வரைக்கும் ட்ரை பண்ணதோடைய ஆ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இது ஒரு சீரியல் மாரி வந்து நான் கிரியேட் பண்ணேன். அதாவது நம்ம இப்போ சொல்லப்போனா சீரியஸ் மாரி கிரியேட் பண்ணேன். இதுல வந்து நான் கேரக்டர் என்ன டிசைன் பண்ணேங்கிறத பாருங்க.
இப்போ இது வந்து உங்களுக்கு மவுஸ் ஓவர் ஆனாலே உங்களுக்கு வந்து வாய்ஸ் இல்லாம இந்த மாரி உங்களுக்கு காமிக்கும். நீங்க கிரியேட் பண்ணது. அ கேரக்டர்ஸ் உங்களுக்கு பேசிட்டு இருந்தேன். ஸோ கேரக்டர் டாபிக்கு வரேன். இதெல்லாம் வந்து கேரக்டர் கிரியேட் பண்ணது. இது வந்து ஓணம் ஸ்பெஷலுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்து பார்த்தேன். ஸோ அதில வந்து இது கிங் மகாபலி வந்து கிரியேட் பண்ணி பார்த்துச்சு ப்ராம்ப்ட் மூலியமா. இது வந்து நம்மளுடைய டின்னி கிகில்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல்ல வந்து நம்ம ஒரு சீரியஸ் மாரி ரன் பண்ணுது. அதுக்கு வந்து கிரியேட் பண்ண கேரக்டர். இப்ப இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நான் பூபதிங்கிற கேரக்டர் கிளிக் பண்ணேன். இது ஒரு ஃப்ளோட்டிங் சைல்ட் ஃப்ரெண்ட்லி அ ஆவி இது. பட் ஆனா இதில எந்தவித ஹார்ம்னஸோ அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ரொம்ப காமா இருக்கும். ரொம்ப வந்து அக்ரெசிவா இல்லாத மாரி சீரியஸ் கிரியேட் பண்ணி பார்த்துச்சு. ஸோ இந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? இந்த கேரக்டர்ங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டெஸ்க்டாப்ல தான் இருக்கும். இது வந்து அ ஆண்ட்ராய்டுல வந்து இருக்காது. ஆனா இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம வந்து இப்ப சரி நம்ம போய் இப்போ வந்து கிரியேட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு இங்க ப்ராம்ப்ட் குடுக்குறீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ்குள்ள போயி நம்ம பார்த்தோம்னா, இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு இமேஜுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம 16:9 எல்லா வீடியோஸ்லயும் எல்லாம் சொல்றதுலயும் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து இந்த இது டிஃபால்ட்டா யூடியூப் வீடியோக்கு, ஷார்ட்ஸுக்குன்னா செப்பரேட்டா வந்து நம்ம இப்டி பண்ணி இந்த 9:16 போய்க்கலாம். வீடியோவுக்கும் அதே மாரி தான். இந்த லென்த் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்து இமேஜுக்கு நம்ம சொன்ன மாரி நானோ பனானா 2ங்கிறது இருக்கு. அப்புறம் மத்த 2 வெர்ஷன் இருக்கு. ப்ரோவும், லைட்டும். அதே மாரி இதுல வந்து வீடியோ கிரியேட் பண்றதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குவாலிட்டி இருக்கு, ஃபாஸ்ட் இருக்கு, லைட் இருக்கு. அப்புறம் ஓம்னி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அ இதுல டிஃபால்ட்டா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஒன்ஸ் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணிட்டீங்க, எடிட் பண்றதுக்கு ஓம்னி ஃபிளாஷ்லயே வந்து ஸ்டிக் ஆயி நிக்கும். மத்ததுல எதுவும் போகாது. இப்ப நீங்க சப்போஸ் வந்து 3.1 ஃபாஸ்ட்ல வந்து நீங்க ஒரு வீடியோஸ் 8 செகண்ட்ஸ் வீடியோஸ் இல்ல 10 செகண்ட்ஸ் இல்ல 4 செகண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அது வந்து நீங்க ஒரு சில நான் சிங்க் ஆகுது. இல்ல வந்து உங்களுக்கு அந்த வீடியோவோட கன்டென்ட்ட எடிட் பண்ணணும். இல்ல வந்து டயலாக்ஸ் எடிட் பண்ணணும் அப்டின்னா, இதுல கிரியேட் ஆச்சுன்னா, அந்த எடிட் பண்றது டிஃபால்ட்டா ஓம்னி ஃபிளாஷ்லயே தான் ஸ்டிக் ஆயி நிக்கும். அதுல மாத்த முடியாது. ஸோ நான் உங்களுக்கு இது எல்லாமே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன வந்து லாஸ்ட்டா 16த்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்ததோட டீட்டெயில்ஸ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இன்னைக்கு எதுவும் பண்ணல. ஸோ 7 டேஸ் 7 டேஸா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து உங்களுக்கு லென்த்தியா தான் இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. பட் ஆனா வந்து இது ரியல் டைம். உங்களுக்கு எப்படி வந்து Google Flow யூஸ் பண்ணி எ எப்படி என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள போனா இருக்கோ, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃபர் ஆகுது. ஏன்னா நம்ம நெறைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து ஆ அ இது Google Flowல வீடியோ கிரியேட் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். நம்ம ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. பட் ஆனா வந்து இதுல லேர்னிங்ஸ் நெறையா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, உங்களுக்கு சொன்ன மாரி, இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஃப்ரீ இதுல ஜஸ்ட் நீங்க ஒரு செகண்ட் 2, 3 வீடியோ ஒரு 50 கிரெடிட்ஸ் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா 50 கிரெடிட்ஸ் குடுத்துருப்பாங்க. நீங்க அதுல வந்து ஒரு 2 ஆர் 3 கிரெடிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு 2 ஆர் 3 வீடியோஸ் கிரியேட் பண்ணீங்கனாலே அது முடிஞ்சிரும். அப்ப நீங்க அடுத்த நாள் வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அதே இது வந்து சரி நம்ம நெறைய ஐடியா இருக்கு. நான் எல்லாமே ஒரு சீரியஸ் மாரி ஒரு கத வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு மூவி மாரி வச்சிருக்கேன். இல்ல ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ எடுக்கணும் அப்டின்னா, இந்த 200 கிரெடிட்ஸும் பத்தாது. இந்த 1000 கிரெடிட்ஸும் பத்தாது. இதுதான் ஃபேக்ட். ஏன் அப்டின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்போ Google AI Plus, Google AI Pro, Google AI Ultra. நம்ம இது பார்க்கும்போது எப்டி இருக்கும் அப்டின்னா, ஓகே நான் வந்து ₹400க்கு மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ இனிமே அந்த மந்த் ஃபுல்லா வந்து நான் போயி என்னால வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனா, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ். இந்த 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா வந்து வச்சிருக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 200 கிரெடிட் பாயிண்ட்ஸு நீங்க நான் காமிச்ச மாரி இந்த Google Flowல போயிட்டு, நீங்க ட்ரை பண்றதுக்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணணும். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்க்கணும். என்ன அப்டின்னா, Omni Flashல கிரியேட் பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் வந்து Vivo 3.1 லைட்ல கிரியேட் பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் ஃபாஸ்ட்ல கிரியேட் பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் இதில கிரியேட் பண்ணி ஸோ இதில எல்லாம் கிரியேட் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அப்பதான் வந்து தெரியும். ஓகே நம்ம குடுக்குற ப்ராம்ப்ட் வந்து நீங்க குடுக்குற ப்ராம்ப்ட் ஒரு சில டைம் வந்து 4 செகண்ட்ஸ்ல, 6 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ்ல வந்து சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் அச்சீவ் பண்ண மாரி இருக்கும். ஆனா, அதோட சீக்வென்ஸா அடுத்த ஒரு 4 செகண்ட்ஸ் ஆர் 6 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ் போனீங்க அப்டின்னா, அது கன்ஃபார்மா வந்து மாறி தான் இருக்கும்.
ஏன்னா வந்து அது தனியா ஒரு அ இத மாரி கன்சிடர் ஆயிக்கும். நீங்க குடுக்கறது அடுத்தது தனியா அது மாரி கன்சிடர் ஆயிக்கும். சப்போஸ் நான் இங்க வந்து இப்போ உங்களுக்கு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. இப்ப நான் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து பூபதி, இன்னொன்னு வந்து கார்த்திக்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஃபாதர், இன்னொன்னு குட்டி அவங்களுக்கு பையன் இருக்கிற மாரி, இந்த இடத்துல வந்து மீனான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டு, நான் போய் இப்ப வீடியோஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரினா, இப்ப எனக்கு வந்து நான் வீடியோஸ் ஜெனரேட் பண்றதுக்கு இங்க முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வரேன். இதெல்லாம் வந்து நெறைய கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எவ்வளோ சீக்கிரமா இதாகுதுன்னு. இப்போ உங்களுக்கு இந்த இதில பாருங்க. இதில நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பட் ஆனா வாய்ஸ் வராது. இப்போ இங்க கீழ இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல கீழ பாருங்க. ஆ இந்த சீன் 10 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஐய்யய்ய! இது என்ன ரொம்ப மேல மேல போகுது. ஓகே. இப்படி நான் வச்சுக்கிறேன். இந்த சீன் 10 இருக்கு இல்லைங்களா? ஃபேமிலி செல்ஃபி எடுக்குறாங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ப்ராம்ப்ட்ட குடுத்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. உங்களுக்கு 10 செகண்ட்ஸுக்கு வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அ இந்த இது வந்து உங்களுக்கு சீக்வென்ஸ் வராது. ஏன்னா, ஒரு சில டைம் வந்து கேரக்டர் டிஃபரன்ஸ் ஆயி காமிக்கும். ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு சிங்க் வந்து அவங்க பேசுறது, இவங்க பேசுற மாரிக்கு, இவங்க பேசுறது அவங்க செய்ற மாரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இவங்களோட ஃபேஸும், இவங்களோட ஃபேஸும் கன்சிஸ்டன்ட்டா எல்லா இதுலயும் வராது. நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல பாருங்க, இதுல அவரோட ஃபேஸும், இதுல பாருங்க, இதுல இவரோட ஃபேஸும் கொஞ்சம் மாறி மாறி காமிக்கும். லைட்டா இருக்கும். பட் நம்ம பெர்ஃபெக்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனா பார்த்தவங்க. எல்லா ஃபிலிமோ எதுலயுமே நம்மனால ஈஸியா வந்து ஒரு அ லேக் இருந்துச்சு, அங்க இருந்துச்சு அப்டின்னாலே நம்மளுக்கு அது டிசப்பாயிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ஆ முதன்மையா இருக்கிறவங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்டா வந்து இயல்பாவே எல்லாத்துக்குமே வந்து என்னங்கிறது தெரியும். ஸோ அதனால சொல்றேன். இப்ப நீங்க இத பாருங்க. இந்த கேரக்டர்ல பூபதியோட இது வந்து கொஞ்சம் பிக்கரா காமிக்குது. ஆனா வந்து, இந்த இதுல பாருங்க பூபதிய வந்து சைல்டா காமிக்குது. அதாவது வந்து பூபதிங்கிற ஒரு அ ஆவி கேரக்டரு. ஸோ கோஸ்ட்டுங்க. அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கோஸ்ட் வந்து இதே மாரி தான் இருக்கணும். என்னோட கன்டென்ட் படி. ஏன்னா இது சைல்ட் ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் பார்க்கலாம். அவங்களுக்கு எந்தவித அ பயம் இருக்கிற மாரிலாம் இருக்காது. சும்மா வந்து ஒரு லைட்டா எறும்பு கடிக்கிற மாரி தான் காமெடி இருக்கும். அவ்வளோதான். ஆனா வந்து இனி போக போக வந்து கொஞ்சம் காமெடி டீட்டெயிலா கொண்டு வரலாம். பட் இதெல்லாம் பாருங்க. நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சீரிஸாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணது. இந்த இதில பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு என்டர் ஆவாங்க. என்டர் ஆகி வந்தோனயும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள என்டர் ஆவாங்க. உள்ள என்டர் ஆனோனே அதில வந்து பூபதிங்கிற நம்மளுடைய கியூட் பேய் வந்து அதில இருக்கும். ஸோ அது வந்து இவங்கள பார்க்கும். பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டு அலமாரியில வந்து நம்ம மேல இருந்து பார்த்த உடனே அவங்க அச்சுன்னு தும்மிட்டாங்களே! இவ்வளோ சீக்கிரமா வந்து பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுல வந்து யாரு அப்படிங்கிற மாரி அந்த கார்த்திக்ங்கிற ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பூபதியே வந்து படிக்கட்டுலேருந்து கீழ வரும்போது, அவங்க பையன் குட்டி பார்த்துருவான். குட்டி பார்த்தோனே கத்துறத வச்சுட்டு, "என்னைய கத்தாதீங்க. எனக்கு கத்துனா பயம்ன்னு" சொல்லி பேய் சொல்லும். அதுக்கப்புறம் இங்கிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுல வந்து ஃப்ரெண்ட் ஆயிரும். இவங்கலாம் வந்து யாரு என்னங்கிறது இன்ட்ரோ கேட்பாங்க. இங்க ஃப்ரெண்ட் ஆயிரும்னு நெனைக்கிறேன். ஆமா. கரெக்ட். இவங்க யாரு என்னங்கிறதுல இன்ட்ரோலாம் கேட்பாங்க. இது வந்து இவன் பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இது வந்து பூபதின்னு சொல்லும். சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து அது நான் பூன்னு கத்துனா நானே பயந்துருவேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு சின்ன ஃபன்னியா சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இனிமே நீ எங்க வீட்டோட ஆ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி என் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நான் ரொம்ப நல்லா செய்றேன் அப்படின்னு சொல்லும். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அது வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி ஒரு வீடியோ எடுத்திருக்கு. அப்புறம் கடைசியா வந்து அவங்க இந்த இடத்துல வீடியோ வந்து செல்ஃபி எடுப்பாங்க. இது வந்து இந்த ஒரு சீரியஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடுப்பாங்க. செல்ஃபி எடுத்துட்டு எங்க பூபதி காணோம் அப்படிங்கிற மாரி மொபைல்ல கேட்பாங்க. இல்ல நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லி அப்படியே எண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு சீரியஸ் நாம கிரியேட் பண்றதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ம். நான் வந்து இப்போதைக்கு Google AI ப்ரோ பிளான்ல இருக்கேன். ப்ரோ பிளான்ல 1000 கிரெடிட்ஸு எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து முடிய போதும். நீங்க பார்த்தீங்க இல்லையா? நமக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கிரெடிட்ஸ் பேலன்ஸ் வந்து நமக்கு 139 நெனைக்கிறேன்.
ஆமா. 139. ஸோ 139 கிரெடிட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பேலன்ஸ் இருக்கு. அதுவும் நான் வந்து இன்னியும் போகல. ஏன்னா எனக்கு அ இந்த சீரிஸோட அடுத்த ஃபன்னியான ஒரு அ சீரிஸ் வச்சிருக்கேன். அது வந்து பூபதி, குட்டியும் வந்து நல்லா கலாய்ச்சுக்கிற மாரி. ஸோ இது வந்து ரொம்ப மைல்டா வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அப்புறம் இது இப்போ அதுக்கு அடுத்து தான் வந்து நான் இன்னொரு சீரிஸ் அதிலேயே வந்து பார்ட் 2ல பண்ணிட்டு, இது மாரி ஓணம் ஸ்பெஷலுக்கு பண்ணுச்சு. அதாவது வந்து கிங் மகாபலி வராரு. வந்தோனயும் அவருக்கு வந்து பூபதி ஒரு மேஜிக் சொல்லிக் குடுக்குறாப்புல. சொல்லிக் குடுத்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. வெல்கம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவர் நடந்து வர்ற மாரி. ஸோ 2 சீரியஸ் நான் வந்து ஆ கான்செப்ட்ட வச்சு, இந்த 4 கேரக்டரோட கான்செப்ட் வச்சு பண்ணுனேன். ஸோ இதுல இன்னொரு டீட்டெயில்டும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லணும் அப்டின்னா, ஒரு சீன்ல வந்து மேக்ஸிமம் 3 கேரக்டர் தான் வந்து உங்கனால ஆட் பண்ணிக்க முடியும். ஆ அதுக்கு மீறி வந்து ஆட் பண்ண முடியாது. அதுக்கு மீறி ஆட் பண்ணீங்கன்னா, அது வந்து ப்ராம்ப்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா ப்ராம்ப்ட் வந்து சம்திங் வென்ட் ராங்ன்னு சொல்லி டெஸ்க்டாப்ல தான் காமிக்கும். ஆனா வந்து ஓ உங்களுக்கு அ என்ன சொல்றது? அ என்ன ஏதுங்கிற டீட்டெயில்டா உங்கனால பார்க்க முடியாது. நம்ம வந்து Google Flowல நல்லா வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து என்ன சொல்றது? டெஸ்க்டாப்பும் வேணும். பிளஸ் வந்து ஆண்ட்ராய்டும் வேணும். ஸோ இதுலருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்ல டீட்டெயில்டா வேணும்னா சொல்லுங்க. நான் இப்போ கன்க்ளூஷனுக்கு வரேன். கன்க்ளூஷன் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து அ நான் மீடியா இதில போய் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுக்குள்ளேயே இருக்கேன்ல. அச்சச்சோ! மறுபடியும் கிளிக் பண்ணிட்டேனா? ஓகே ஃபைன். ஆ லோட் ஆகுது. நியூ ப்ராஜெக்ட்லாம் வேண்டாம். நான் ஓல்டு ப்ராஜெக்ட்கே போய்க்கிறேன். இப்ப எனக்கு வந்து டெய்லி 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஆகஸ்ட் 31ங்கிற வரைக்கும் அவங்க மேல சொல்லுது. பட் நேத்தைக்கே எனக்கு வந்து 139 இருந்துச்சு. பட் அது கூட ஒரு 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுமான்னு பார்த்தா, ஆட் ஆன மாரி தெரியல. நான் அதை கன்சியூம் பண்ணா தான் இது ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நேத்தைக்கு பார்க்கும்போது சரி இன்னைக்கு ஒரு 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆச்சு அப்டின்னா, அந்த சீரிஸோட இன்னொரு இத ஆட் பண்ணிக்கலாம்னு நெனைச்சேன். பட் ஆனா ஆட் பண்ண முடியாது போல. அந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து அந்த 139ல மைனஸ் ஆச்சு அப்படின்னா தான் மறுபடியும் இது 50 பாயிண்ட் ஆட் ஆகி டெய்லியும் வந்து நம்மளுக்கு 139 காமிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து நமக்குன்னு குடுத்த மாரி ஆஃபர் மாரி இது. இது உங்களுக்கு எப்படி வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எனக்கு தெரியல. இப்ப நான் இது வந்து சுதந்திர தின விழாக்கு சும்மா ஒரு பாட்டு மாரி கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது எல்லாமே அதே சேனல்ல இருக்கு. உங்களுக்கு அந்த சேனல் டீட்டெயில்ஸ் நான் காமிக்கிறேன். ஓகே. இது இமேஜ் கிரியேட் பண்ணுச்சு. இப்போ இதுல ஓகே. நான் உங்களுக்கு அந்த கன்க்ளூஷன் சொல்ல வரேன்னு சொல்லியிருந்தேன். சொல்றேன். இப்ப கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் கிரியேட் பண்ணணும். அந்த கேரக்டர் கிரியேட் பண்றதுல வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸையும் வச்சு நம்மளுக்கு வந்து கேரக்டர் கிரியேட் பண்ணும்போது எது கரெக்ட்டா வருதுங்கிறது நீங்க இமேஜ் இதுல பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஆ ஓம்னி, ஃபிளாஷ், லைட்டு, ஃபாஸ்ட்டு, குவாலிட்டி இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி இதுவரைக்கும் பிளாக் ஆயிருந்துச்சு. ஆனா எனக்கு இன்னைக்கு எனேபிள் ஆயிருக்குது. ஏன்னு தெரியல. ஏன்னா குவாலிட்டி வந்து இந்த அல்ட்ராவோட யூசர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் எனேபிள் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு இதுவரைக்கும் காமிக்கவே இல்ல. எனேபிள் ஆகல. பட் இன்னைக்கு ஏதோ குவாலிட்டி இது வந்து காமிக்குது. பார்க்கலாம். ஆனா ஏன் அப்டின்னா, இது வந்து ஒ ஒரு 10 செகண்ட்ஸ் வீடியோவுக்கே நம்மளுக்கு வந்து 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கன்சியூம் ஆகும். ஆ இதுதான் மெயின். உங்களுக்கு இதுல வந்து ஃபாஸ்ட்ல வந்து பண்ணீங்க அப்டின்னா 20 கிரெடிட் பாயிண்ட்ஸு, லைட்ல பண்ணீங்க அப்டின்னா 12 கிரெடிட் பாயிண்ட்ஸு, ஓம்னி ஃபிளாஷ்ல கிரியேட் பண்ணீங்கன்னா 15 கிரெடிட் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து இதுல சூஸ் பண்ற மாடலுக்கு ஏத்த மாரி உங்களோட கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து கன்சியூம் ஆகும். இப்ப நீங்க ஃபாஸ்ட்லயே வந்து கன்டின்யூ பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 8 செகண்ட்ஸ் வீடியோ வந்து நீங்க கான்ஸ்டன்ட்டா வந்து ஆ கிரியேட் பண்றீங்க அப்டின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஆ 8 8 8 செகண்ட்ஸ் வீடியோ வந்து நீங்க 5 தடவ கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, அப்ப வந்து 20 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 2 10. ஸோ 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 5 ஆ தடவ நீங்க வந்து 8 செகண்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு போயிரும். ஸோ அது மாரிலாம் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கே எந்த மாடல் நம்மளுக்குங்கிறத விட ஒரு சீரியஸுக்குன்னா எப்படி செட் ஆகும். ஏன் நான் வந்து இந்த மாரி பாடல் இதெல்லாம் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் சொல்றேன். இப்ப அதுக்குள்ள இந்த இதுக்கு முடிச்சிடுறேன். இப்போ எ இந்த மாடல் வந்து நம்மளுக்கு எதுக்கு செட் ஆகும்? இந்த மாடல் வந்து என்ன மாரி அனிமேஷனுக்கு செட் ஆகுமா? இல்ல வந்து நம்ம வேற ஒரு அனிமேஷன் இல்லாத ஒரு 2டி ரிலேட்டடா இருக்க செட் ஆகுமா? நம்ம சாங்ஸ் கிரியேட் பண்ணா எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு செட் ஆகுது? அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க
நீங்க இதை யூஸ் பண்ணணும். ஒவ்வொன்னுத்துக்கும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணணும். அப்படி டெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆ என்ன சொல்றது? ஒரு 1 மினிட், 2 மினிட் வீடியோ வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஏன் 1 மினிட், 2 மினிட் அப்படிங்கிறேன்னா, மினிமம் 1 மினிட், 2 மினிட் வந்து நம்ம இதில ஜெனரேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஒரு வீடியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 8 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி தான் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்ததுக்கு வந்து நீங்க கேரக்டர வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு, நீங்க அது ரிலவென்ட்டா இருக்கிற ப்ராம்ப்ட்ட குடுத்து, அதை நீங்க ஆட் பண்ணும்போது தான் அது அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கன்சிஸ்டன்ட்டா வச்சுக்கும். அது போக வந்து அந்த ப்ராம்ப்ட்ட வந்து நீங்க ஒரு ஃபிக்ஸடு ப்ராம்ப்ட்டா வந்து குடுக்கணும். இந்த ப்ராம்ப்ட் நான் வந்து எங்க மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணேன்னா, ஒரு சில டைம் வந்து Geminiல கன்சிடர் பண்ணி பார்த்தேன். ஒரு சில டைம் வந்து ChatGPT கன்சிடர் பண்ணி பார்த்தேன். ஒரு சில டைம் வந்து Claudeல கன்சிடர் பண்ணி பார்த்தேன். பட் Claudeல எனக்கு அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா ஃபீல் ஆகல. நம்ம என்ன குடுக்குறோமோ, அதை வந்து டக்குன்னு ஷார்ட்டா குடுத்துருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, Geminiல வந்து நீங்க என்ன இஷ்யூஸ்ங்கிறத வந்து எனக்கு இது ரன் ஆகல, இது ஆகல அப்படிங்கிற மாரி சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த Gemini இப்ப இதுல வரும் பாருங்க சைட்லயே. இப்ப இது இருக்கு இல்லைங்களா? இந்த ஆஸ்க் ஜெமினின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டேப்ப வந்து அது கன்சிடர் பண்ணிக்கிற மாரி வந்துரும். இப்ப இந்த இதுல. இந்த டேப் இது கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இதுல நீங்க கேட்டீங்க அப்டின்னா, அதுக்கு உண்டான பதில் வந்து உடனே இந்த இடத்துல டவுட்ஸ் இருந்துச்சு, எனக்கு இதா இருந்துச்சு அப்டின்னு வந்துச்சுன்னா குடுத்துரும். அது ஓரளவுக்கு வந்து எனக்கு ஆ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் எனக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லா இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT தான். ஸோ ChatGPTல வந்து பெரும்பான்மையா கன்டென்ட். பட் ஆனா அந்த கன்டென்ட்ட வந்து நம்ம போட்டு, போட்டு பார்த்து ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட்க்கு இதுதான் ப்ராம்ப்ட்ன்னு லாக் பண்ணணும் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இப்ப நான் கிரியேட் பண்ணேன் இல்லைங்களா? அந்த மாரி சீரியஸ் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வரும். ஸோ இந்த மாரி இது வந்து நான் ஒரு என்ன சொல்றது? லிரிக்ஸ் வந்து இது பண்ணியிருந்தேன். "ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ங்கிறது." ஸோ அதுக்கு எப்படி வந்து அந்த ப்ராம்ப்ட் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தேன். அதுபோக வந்து சுதந்திர தின விழாவுக்கு ஒரு 1 மினிட் வந்து நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங். நார்மலா வந்து ஆர்கெஸ்ட்ரா டைப்ல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதே ப்ராம்ப்ட் வந்து இதுகளுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு சில இதில வந்து மாடிஃபை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியஸ்க்கு கிரியேட் பண்ண ப்ராம்ப்ட் வந்து ஓரளவுக்கு எனக்கு செட் ஆயி, ஒரு 2, 3 சீரியஸ் வந்து நல்லாவே கிரியேட் பண்ற அளவுக்கு வந்துச்சு. இப்போ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சீரியஸோட ஆ சேனல் கிரியேட் பண்ணது. ஹோஸ்டிங்கர் டிக் டிடிக் டிட்டிங். எனக்கு தெரிஞ்சு இதுவா? ஐயய்யோ! இது இல்ல. அட இது இல்லப்பா. ஓ! சேனல் என்னோட சேனலுக்கு போகுது. ஏன் அந்த இது வரல? ஸ்விட்ச் அக்கவுண்ட். எங்கப்பா இது ஸ்விட்ச் அக்கவுண்ட்? ம், ம், ம். ஓகே. மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட்ல இந்த இதுல டின்னி கிகில்ஸ் வந்துட்டான்யா, வந்துட்டான். ம். இப்போ டின்னி கிகில்ஸ் தமிழ்ங்கிறது தான் நம்மளோட சேனலுங்க. இப்போ இதில பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி வந்து இந்த ப்ராம்ப்ட்ட வச்சு வந்தது எப்டி இருக்குன்னு நீங்க இப்ப பார்க்கலாம். அட லோட் ஆகுப்பா. ஏய் இது என்னடா இது? லோட் ஆயிடுச்சா? ஓகே யுவர் சேனல். வீடியோஸ். பாருங்க மக்களே, மக்களே இங்க பாருங்க. இது நமக்கு ஒரு 5 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஒரு 12 வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி ஏன்னா நம்ம இருக்கிற கிரெடிட் பாயிண்ட்ஸ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல தான் இருக்கிறவங்க. ஸோ சும்மா டெஸ்டிங் பண்றேன்னு சொல்லி பண்ண முடியாது. அதை வந்து ஒரு இன்னோவேட்டிவாவும் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுச்சு. ஏன்னா இந்த மாரி குழந்தைக வந்து சும்மா ஆன்னு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற மாரி தான் ஒரு சேனல் வைக்கலாம்னு சொல்லி பண்ணுச்சு. இது வந்து உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக் சாங்காவே இருக்கும். இது வந்து நீங்க இப்ப அப்கமிங் இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் கூட நீங்க போட்டுக்கலாம். குழந்தைய பார்த்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில இருக்கிற நாம என்ன சொல்றது? இதோட வேர்ட்ஸும் கூட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். சாங் ரிலேட்டடா. எனக்கே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்புறம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சுங்க. ரொம்ப மைல்டா குழந்தைய பார்க்குற மாரி இருக்கும். இது வந்து ஓணம்க்கு வந்து நம்மளுடைய சீரியல்ல இருக்கிறவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்ற மாரி. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மகாபலியோட சேர்ந்து நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு
இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு 11 செகண்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொடியேத்துனோனேயும் பலூன் பறந்துருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட். அது வந்து இந்த கான்செப்ட் வந்து இந்த செகண்ட்ஸ்குள்ளேயே எவ்வளோ குடுக்க முடியுங்கிற ட்ரை பண்ணது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஒவ்வொரு அதாவது 1 மினிட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதில செப்பரேட்டா இருக்கும் இல்லைங்களா? அதையெல்லாம் வந்து ஷார்ட்ஸா போட்டுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு சீரிஸோட ஃபுல் கான்செப்ட். அது வந்து நம்ம ஒரு 1 மினிட் சீரிஸோட கான்செப்ட். நீங்க இத பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதில வந்து நான் உங்களுக்கு முதல்ல இருந்து சொன்னேன் இல்லைங்களா? அதாவது வந்து அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு என்டர் ஆனாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஆ பூபதிங்கிற கோஸ்ட்ட வந்து பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆ இது அவங்க என்ன அ ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி எல்லாமே கிரியேட் பண்ணிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சீரியஸா ஒரு 1 மினிட் தான் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. நம்மகிட்ட வந்து ஒரு 10 மினிட்ஸு, 1 ஹவர், 2 ஹவர் அப்படிங்கிற மாரி வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து போக வேண்டிய பிளான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா. பட் அல்ட்ரா நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. நான் அல்ட்ரா வந்து கம்மிங் 30த் அது மாரி சப்ஸ்கிரைப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அதோட காஸ்ட் வந்து பெர் மந்த் 6500 சம்திங் வருது. ஸோ நான் இப்போதைய நிலைமையில வந்து ப்ரோ வரைக்கும் இது பண்ணிட்டு, நம்மனால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுங்கிறத பண்ணேன். பட் ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராம்ப்ட்ட வந்து லாக் பண்ணி, இந்த மாரி ஒரு சீரியஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கே வந்து எனக்கு 1000 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாவே போயிருச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1200 அண்ட் சம்திங் வரைக்கும். ஏன்னா, இப்போ எனக்கு இதே கேரக்டர் இதே மாரி எனக்கு ஒவ்வொரு சீரியஸ்லயும் வந்து வரணும். அது வந்து நம்மளுடைய எதிர்பார்க்குற மாரி, குழந்தைங்க எதிர்பார்க்குற மாரி நல்லா இருக்கணும். இது 3டி டைப்ல வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான மாடல். ஸோ இது எல்லாமே வந்து செட் பண்ணி பண்றதுக்கு சீரியஸாவே நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி ஆயிருச்சுங்க. ஸோ ஆமா. அதான் நான் உங்களுக்கு சொல்றது. உங்களுக்கு ஏதாவது பர்ட்டிகுலரா வந்து Google Flowல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல நமக்கு உங்களுக்கு வந்து என்னாது தெரியணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, என்கிட்ட கேளுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத சொல்றேன். பட் இது Google Flowல வந்து நம்மளுக்கு மறுபடியும் நான் சொல்றேன். எங்கே டின்னி கிகில்ஸ். ஆமா, இன்னொன்னு கேட்க மறந்துட்டேன். டின்னி கிகில்ஸ் தமிழ் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாத்தையுமே இது உங்களுக்கு வந்து அந்த கமர்ஷியல் ரிலேட்டடாவும் என்னோட பெஸ்ட் என்னவா வந்து குழந்தைகளுக்கோ, இல்ல சாஃப்ட்டா, காமா இல்ல வந்து கொஞ்சம் ஃபன்னியா இருக்கிற மாரி பெஸ்ட்டா பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைபும், லைக்ஸும் குடுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா நீட்டா பண்றேன். அதோட அதே மாரி நம்மளுடைய ஏஐ எக்ஸ்ப்ளோரர் சேனல்ல நான் வந்து என்ன டெக்னிக்கலா வந்து யோ ஃபேஸ் பண்ணேன், என்னென்னலாம் சேலஞ்சுன்னு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுடைய ஏஐ எக்ஸ்ப்ளோரர் சேனல்லயும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இப்போ நம்ம டாபிக்கோட எண்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். பாருங்க. இதுதான் வந்து Google ஏஐ அல்ட்ரா. இதை தான் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ₹6500 ஆகுது. ஸோ இந்த ₹6500க்கு வந்து நம்மளுக்கு இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் குடுக்குறேங்கிறாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி YouTube பிரீமியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து அ இது கொஞ்சம் யோசிங்க. இல்லாட்டி இன்னொரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்களா? இப்ப நம்மகிட்ட வந்து டின்னி கிகில்ஸ் தமிழ்ங்கிற டைனி கிகில்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் இருக்கு. அந்த சேனல வச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, அதுக்கு YouTube பிரீமியம் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்லயும் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு பெரும்பான்மையா இருக்காது. ஏன்னா நம்ம ஃபைட் பண்றதே ப்ராம்ப்ட் எப்படி கரெக்ட்டா அலைன் பண்ணி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து, அந்த கான்செப்ட்ட லாக் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுல ஒரு சீரியஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த சீரியஸ் கிரியேட் பண்றது மேக்ஸிமம் ஒரு 1 1/2 மினிட் தான் கிரியேட் பண்ண முடியும். ஆ அதுக்கு மேல கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா வந்து நம்மளோட கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து சொய்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இந்த பைப்ல தண்ணி திருவிட்டு எப்படி இருக்கும்? அது மாரி ஃபுல்லா போயிரும். ஸோ, அதனால அதுவும் கொஞ்சம் பார்த்து இருக்கிற மாரி இருக்கும். நீங்க எடுத்தோனே அல்ட்ரா போயிறாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் லாக் ஆகணும். உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஃபிக்ஸ்டா கிடைக்கணும். அதுவும் இல்லாம இனிமே வந்து அந்த ப்ராம்ப்ட்ட வந்து நம்ம கேமரா ஆங்கிள் எல்லாம் மாத்தணும். ஸோ, இப்ப நம்ம ChatGPTயும் பிளஸ் வந்து Google Flowயோட வீடியோ கான்செப்ட்டையும் மெர்ஜ் பண்ணி ChatGPT தான் நமக்கு இப்போ ஒர்க் பண்ற பெர்சன் மாரி. அவங்கள வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி இந்த ப்ராம்ப்ட்ட குடுத்தா இந்த மாடல்ல வருதுங்கிறத நீங்க
கரெக்ட்டா ஃபிட் பண்ணீங்க அப்டின்னா தான் ஒரு சீரியஸ்க்கு உங்கனால கன்டின்யூ பண்ணி போ முடியும். அந்த சீரியஸ நீங்க கன்டின்யூ பண்ணி போக போக தான் உங்கனால வந்து அந்த கேமரா ஆங்கிள் மாத்த முடியும். அந்த டயலாக்ஸ மாத்த முடியும். ஒரு இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு வர முடியும். அது ஒரு இப்ப நம்ம டிவில வந்து நம்ம Hotstar அதுக்கப்புறம் Netflix இதுல எல்லாம் வந்து ஒரு சீரிஸ் தொடர்ச்சியா பார்க்குறீங்க இல்லையா? அந்த சீரிஸ் லெவலுக்கு நீங்க கொண்டு வரணும் அப்டின்னா, இதுல வந்து நீங்க நெறையா டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். நெறைய ப்ராம்ப்ட்ட வந்து மாடிஃபை பண்ணணும். அந்த மாடிஃபை பண்றதுல எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த ஒர்க் அவுட் ஆகுறத நீங்க வந்து ப்ராம்ப்ட்ட வந்து ஃபிக்ஸ்டா ஒரு ஃபார்மேட்டா மாத்தணும். அந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து லேர்ன் பண்றது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே வரணும். அப்டேட் பண்ணிட்டே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட மந்த்ன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க டெய்லி எஃபோர்ட் போடுற மாரி இருந்துச்சுன்னா, டெய்லி எஃபோர்ட் போட்டு உங்களால வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் மாரி நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அந்த ப்ராம்ப்ட்ட லாக் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட மாடல் லாக் பண்ணி ஆ ரன் பண்ணணும். ஆனா வந்து எனக்கு இப்போதைய நிலைமையில 1 மினிட் வரைக்கும் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரோ மோட் மாடல்ல. ஸோ இப்ப நான் வந்து இந்த அல்ட்ராவோட மாடல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதுல வந்து ஒரு எக்ஸ்டெண்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம குடுத்தோம்னா 8 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வீடியோ செப்பரேட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் கேரக்டர் வச்சு நம்மளுக்கு கொண்டு போற மாரி இருக்கு. பட் அந்த எக்ஸ்டெண்ட்ங்கிற ஆப்ஷன் இதுல இருக்கு. இதுல வச்சோம் அப்டின்னா, அதிலிருந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லேக் ஆகாம, இல்ல வந்து குறிப்பிட்ட லொகேஷன் மாறாம வருதாங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ அததான் கியூரியஸா இருக்கேன். அதையும் நான் செக் பண்றேன். ஏன்னா, அது ஒண்ணும் ஈஸியா நம்மளுக்கு மேட்ச் ஆயிராது. அதுலயும் நம்ம ப்ராம்ப்ட்ட லாக் பண்ணணும். எக்ஸ்டெண்டுக்குன்னு வரும்போது, அதுக்கு தனியா ஒரு ப்ராம்ப்ட்ட கிரியேட் பண்ணி, அதை நம்ம லாக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அ Google ஃப்ளோவோட கம்ப்ளீட் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து அதோட பேஜுக்கு போயிர்றேங்க. இன்னும் நெறையா வச்சிருக்கிறேன். நெறையா வந்து ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டுருக்கேனா, அதனால தான். சின்ன குழப்பம். ம். எங்கப்பா போன நீ? ஓகே. இதில பேக் கொடுக்க முடியுமா? ஆ இங்க வந்துட்டான்னு நெனைக்கிறேன். ஆமா, இவன் வந்தங்காட்டிக்கு தான். இந்த ஜெமினி ஏஐ நம்மோட விண்டோ வந்தங்காட்டிக்கு நம்மளுக்கு சுருங்குனங்காட்டிக்கு இது தெரியல. இப்ப தெரிஞ்சிருச்சு. இங்கே பார்த்துட்டீங்களா? இப்ப பாருங்க. இப்ப இதில வந்து ஃப்ரீ இது நான் பண்ணி, அப்புறம் ஏஐ பிளஸ்ல வந்து 399 பே பண்ணி, அதில இருக்கிற 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி, அ அதுக்கப்புறம் வந்து Google ஏஐ ப்ரோ வந்து ஆஃப் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அதில ஒரு 1000 ஃப்ளோஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு இதாச்சு. சும்மா பண்ணின்னு வருதுன்னு நெனைக்காதீங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸ் டின்னி கிகில்ஸ் தமிழ் சேனல வந்து கிரியேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்தரா வந்து இவரு வந்து நம்ம அண்ணா. ஸோ நான் முதல்ல பார்த்தேன். பட் ஆனா இவரு சொன்ன மாரி ஒரு சில இதெல்லாம் ட்ரை பண்ணா, அந்த அளவுக்கு உள்ள போயி பண்ண முடியல. பட் இவரோட வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் வந்து எஃபோர்ட் போடணுங்கிற மாரி ஆயிருச்சு. ஆனா நம்மளோட எஃபோர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 80% இவரு சொன்னதோடைய இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளது ஒரு 20%. ஓகே. ஸோ கமிங் டூ த பாயிண்ட் எங்கப்பா? ம். வந்துருப்பா. இங்கே ஓகே. ஸோ கமிங் டூ த பாயிண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் Google AI பிளஸ், Google AI Pro இதுவரைக்கும் வந்திருக்கும். ஸோ நான் இனிமே ஃபர்தரா என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றேங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்றது இதை AI பிளஸ் ஆட் பண்ணிட்டா ₹400 பே பண்ணிட்டா மந்த் முழுசும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. நீங்க அதில எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து ட்ரை பண்ணி லேர்ன் பண்றீங்களோ, அந்த 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து டக்குன்னு கன்சியூம் ஆயிரும். ஒன்ஸ் கன்சியூம் ஆயிருச்சு அப்படின்னா, அப்புறம் எப்படி வந்து நான் மறுபடியும் இது பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு டேட் சொல்லும். சப்போஸ் நீங்க இன்னைக்கு 23க்கு வந்து நீங்க அ ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 23லிருந்து நீங்க நல்லா வந்து ட்ரை பண்ணி ஒரு 30த்லயே வந்து உங்களுக்கு தீர்ந்து போச்சு கிரெடிட்ஸ் அப்படின்னா, நீங்க அது வந்து ஒரு அடுத்த 23 வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா அப்படிங்கிற மாரி சொல்லும். அடுத்த 23 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த மறுபடியும் இருக்கிற 200 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். ஸோ இங்க வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது நம்ம Hotstarல இல்ல மத்த மாரி YouTubeல எல்லாம் வந்து சாரி
நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணா மாசம் முழுசும் பார்க்கலாங்கிற மாரி மாசம் முழுசும் இது ஆக்சஸ் எல்லாம் பண்ண முடியாது. இதுல இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் கன்சியூம் ஆயிடுச்சுன்னா, அந்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்ல நான் மறுபடியும் இன்னோவேட்டிவா எனக்கு ஐடியாஸ் இருக்கு. நான் பாதியில விட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க உடனே அடுத்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் போற மாரி இருக்கும். அதாவது வந்து Google AI Proல போயிட்டு இந்த இத பண்ணீங்கன்னா, உடனே உங்களுக்கு அடுத்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் 1000 கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும். இந்த Welcome to 1000 the கிரெடிட் world பாயிண்ட்ஸ் of வச்சு நீங்க AI. எவ்வளவுக்கு அளவுக்கு Let's இன்னோவேட்டிவா learn, லேர்ன் பண்ணி உங்களோட explore, அக்கவுண்ட்ட லாக் and பண்ணிக்கிறீங்களோ, create. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் தான், நீங்க இந்த அல்ட்ராவுக்கு போக முடியும். அல்ட்ராவுக்கு போகும்போது, அங்க வந்து நம்ம லாக் பண்ணக்கூடிய மாடல்ஸ், அங்க வந்து நமக்கு நானோ, பானானோ இமேஜ் அதுல கேரக்டர் கிரியேட் பண்றது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம எப்படிங்கிறத இனி ஃபர்தரா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ